ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது மிஸ்டர் கோல்ட் கடல் எண்ணெய் வழங்கும் ரசிக்க ருசிக்க. ரசிக்க ருசிக்க அப்படின்னா ஈஸி சிம்பிள் ரெசிபி தான். இன்றைக்கும் அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. பிடி கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 1 கப், வெல்லம் 1 கப், துருவிய தேங்காய் 1/4 கப், ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன். பிடி கொழுக்கட்டைக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நாம ஆக்சுவலாக சாதாரணமாக வந்து நம்ம கொழுக்கட்டை வந்து தேங்காய் பூர்ணம் வச்சு மோதகம் பிடிப்போம் இல்லையா? அந்த மோதகம் பண்ண வரல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை பண்ணலாம். ரொம்ப ஈஸி. பிள்ளையாருக்கு எப்படி பிடிச்சி வச்சாலும் அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் சொல்கிற அளவில் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். 1 கப்பு அரிசி மாவு, 1 கப்பு வெல்லம், அதுக்கு வந்து 2.5 கப்பு தண்ணி. இதுதான் அளவு. இந்த அளவு கரெக்டாக மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம். அதே அளவில் போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, 1 கப்பு அரிசி மாவை லைட்டாக வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். நம்ம முதல்ல லைட்டாக வாசனை வரணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். இந்த பக்கம் வறுத்துன்னு இருப்போம். அதுக்குள்ளே இந்த பக்கம் என்ன பண்ண போகிறோன்னா, 1 கப்பு அரிசி மாவுக்கு 1 கப்பு வெல்லம். ஸோ அந்த 1 கப்பு வெல்லத்தை கரைச்சிக்கலாம். தண்ணி விட்டுக்கலாம். அரிசி மாவு வந்து லைட்டாக வாசனை வரும், அதே மாதிரி கலர் லைட்டாக மாறும்னு அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். சாதாரணமாகவே நம்ம வந்து அரிசி மாவு பதப்படுத்தி வச்சுக்கும் போது எப்படி பண்ணுவோம்னா, கோல மாவு பதத்துக்கு வறுத்து தான் நம்ம வச்சுருப்போம். அதையும் மீறி ஒரு லைட் வாசனை அளவுக்கு வறுத்துண்டா போதும். வெள்ளத்தில் கல் மண் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். கல் மண் இருக்கும், அதனால நீங்கள் வந்து வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சாதாரணமாக வந்து மாவு வந்து பதப்படுத்தி வச்சுக்கும் போது நம்ம கோல மாவு பதம்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த பதத்துக்கு தான் நம்ம வறுத்துப்போம். பாருங்கள், கோல மாவு பதங்கிறது பாருங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி அழகாக ஒரு கோடு வரும். இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே பதப்படுத்தி தான் மாவு வச்சுருப்போம். இந்த பிடி கொழுக்கட்டை பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா, லைட்டாக வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா வறுபட்டுருது. ஸோ இந்த பக்கம் வந்து நம்ம வெல்லத்தை கரைச்சிட்டு வடிகட்டிக்கலாம். இப்போ வடிகட்டிக்கலாம் நம்ம வெல்லத்தை. இப்போ வெல்லம் வந்து வடிகட்டி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. நான் 1 கப்பு மாவுக்கு வந்து 2.5 கப்பு தண்ணி சொன்னேன். ஃபஸ்ட்டு வெள்ளை கரைசல் வந்து எந்த அளவு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எந்த கப்பில் மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் தான் அளந்துக்கணும். மிச்சத்துக்கு தண்ணி விட்டுக்கலாம். 2, ஒரு 1/2 கப், 2.5. இது நல்லா கொதிக்கணும். இதிலே வந்து ஒரே ஒரு பிஞ்ச் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஏலக்காய் பொடி கொஞ்சம், அது மாதிரி 1 கப்பு மாவுக்கு ஒரு 1/2 கப்பு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் கூட இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. நம்மளுடைய விருப்பம், குறைச்சும் சேர்த்துக்கலாம், கூட்டியும் சேர்த்துக்கலாம். பட் 1/2 கப்பு கரெக்டாக இருக்கும். நான் ஒரு 1/2 கப்புக்கு தேங்காய் சேர்க்குறேன். ரொம்ப கொதிக்கணும் இல்லை, நல்லா கொதிச்சு அப்படின்னு நுரைச்சி வரும் பாருங்கள். அந்த சமயத்தில் நம்ம மாவு போட்டு கலர வேண்டியதுதான். இது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறவங்களா இருந்தாலுமே டக்குன்னு பண்ணிடலாம். இது நல்ல ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இட்லி பானையை ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு கொதி வந்துடுது. சிம்மில் வச்சுட்டு மாவை சேர்த்து நம்ம கலரிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு அப்புறம் மாவு சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்ந்து வந்துடும். அவ்வளோதான். இன்னும் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். பாருங்க, இப்போ கொஞ்சம் நல்லா ஆறிடுத்த மாவு நம்ம வந்து கையில் வந்து நெய் தடவிண்டு உருட்டி பிடிச்சிடலாம். உருட்டிட்டு ஜஸ்ட் அந்த விரல் மட்டும் வரணும், அவ்வளோதான். இந்த மாதிரி பாருங்கள். இதுக்கு வந்து ஷேப்பு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. எனக்கு ஒன்றுமே பண்ண தெரியாது, ஷேப்பெல்லாம் வராது அப்படின்னா
இந்த பிடி கொழுக்கட்டை ரொம்ப ஈஸி, டக்குன்னு பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி பிள்ளையாருக்கு நீங்கள் எப்படி பிடிச்சி வச்சாலும் அவர் கோச்சிக்கவே மாட்டார், என்ன பண்ணி கொடுத்தாலும் ஏற்றுப்பார். அதனால தைரியமாக நீங்கள் பண்ணலாம். பாருங்க, கொழுக்கட்டை பிடிச்சி ரெடியாக வச்சாச்சு. ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம் நம்ம. இது வேகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இதே மாதிரியே நீங்கள் வந்து இப்போ வந்து நம்ம ஸ்வீட் கொழுக்கட்டை பண்ணுவோம் இல்லையா, பிடி கொழுக்கட்டை, நீங்கள் வந்து கார பிடி கொழுக்கட்டையும் பண்ணலாம். அதுக்கும் வந்து 1 கப் அரிசி மாவு, அதை நீங்கள் வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி கோலமாவு பதத்தில் ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருப்போம் இல்லையா. 1 கப் அரிசி மாவுக்கு 2 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயில் தாளிச்சா தான் நல்லாயிருக்கும். அதனால் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக வந்து பெருங்காய பொடி போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு 1 கப்பு தண்ணியை விட்டு நல்லா கொதிக்கும் போது தேங்காயும் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இந்த மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதே மாதிரி பிடிச்சு வச்சிட்டிங்கன்னா கார பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். ஸோ இந்த வாட்டி வந்து நீங்கள் ஸ்வீட் பிடி கொழுக்கட்டை அப்புறம் கார பிடி கொழுக்கட்டை ரெண்டுத்தையுமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி. நான் சொன்ன மாதிரி எந்த ஷேப்புமே தேவையில்லை. ஷேப்பே தெரிலனா கூட உருட்டி கூட வச்சிடலாம். ஸோ இப்போ இது வந்து ரெடி ஆகிருக்கும். நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்கள், வெந்திருக்கிறது எப்படின்னு பார்க்கணுன்னா மேலே அப்படியே கண்ணாடி மாதிரி வரும். ஸோ அப்படி வந்திருந்ததுன்னா வந்து வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ எடுத்துடலாம் நாம். பிடி கொழுக்கட்டை செய்முறை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் அரிசி மாவை லைட்டாக வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் கடாயில் வந்து 1 கப்பு வெல்லத்தை கரைச்சி ரெடியாக வச்சுக்கணும். வெல்லம் எந்த அளவு இருக்குன்னு பார்த்து அது தகுந்த மாதிரி 2.5 கப்பு தண்ணி விட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் போட்டு தேங்காயும் போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறமா அரிசி மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் பிடிச்சிட்டு கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளுடைய பிடி கொழுக்கட்டை ரெடி. நம்ம வந்து பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம், விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய கெஸ்ட்டும் அதே மாதிரி ஒரு ரெசிபியோடு தான் வந்திருக்காங்க. என்ன ரெசிபி அப்படிங்கிறத அவங்களே கேட்டுருவோம் நாம. லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் உமா ரவீந்திரன். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. இப்போ விநாயகர் சதுர்த்தி வருது. ஆமாம். ஸோ நீங்கள் வந்து என்ன ஸ்பெஷல் பண்ணி காமிக்க போகிறீங்க? நான் அம்மணி கொழுக்கட்டை பண்ணலான்னு இருக்கேன். இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்லா பிடிக்கும். ஈஸியான ஒரு டிஃபன், ஈஸியாக பண்ணிடலாம். எண்ணெயும் நமக்கு ரொம்ப கம்மியாக. ஆமாம், எண்ணெயும் கம்மியாக செலவு. தேங்காய் எண்ணெயில் பண்ணுறதுனால உங்களுக்கு ஹெல்த்தாக இருக்கும். அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து அம்மணி கொழுக்கட்டைக்கு தேவையான பொருள் எல்லாம் என்னென்னு எடுத்து வச்சிடலாம். ஓகே. அம்மணி கொழுக்கட்டை செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. அம்மணி கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 1 கப், இட்லி மிளகாய் பொடி தேவையான அளவு, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. அம்மணி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். நாம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டுங்க. மாவு பசைறதுக்கு தண்ணிமா. ஓகே. அதுக்கு அளவு இருக்கா? அளவு வந்து நம்ம ஒரு மீடியமான மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ 2 கப்பு மாவு எடுத்துக்கிட்டா 2 கப் மாவுக்கு நம்ம 2 கப் தண்ணி வைப்போம். சரி, ஓகே. எனக்கு தெரிஞ்சதுனால நான் வைக்கிறேன். ஓகே. நீங்கள் எடுத்துக்கும் போது மாவு எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அளந்து 2 கப் எடுத்துக்கோங்க. அவங்க கண் மதிப்பாக தெரியுங்கிறதுனால அவங்க கண் மதிப்பாகவே விட்டுறாங்க. அதான் எக்ஸ்பீரியன்ஸ்னால. கொஞ்சம் தண்ணி கொதிக்கட்டும். ஓகே. இதில் என்ன சேர்க்க போகிறோம்? இதில் இப்போ நம்ம அரிசி மாவு போக போகிறோம். கொஞ்சம் கொதிச்சோன்னு தானே? கொஞ்சம் தண்ணி கொதிச்சோன்னா ஓகே அரிசி மாவு சேர்க்கணும். ஓகே. உப்பு வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாமா? உப்பு மாவு தகுந்த உப்பு இப்போ போட்டு தண்ணியிலே போட்டுடலாம். அடுத்த தண்ணி சரி, போட்டுருங்க. அப்போ தான் சேர்ந்து மாவுக்கு தேவையான உப்பு. நீங்கள் எந்த வயசில் சமைக்க ஆரம்பிச்சிங்க? நான் எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாம் கற்றுக்கிட்டீங்க. அது வரைக்கும் அம்மா வீட்டில் வரைக்கும் எந்த இதுவுமே நான் கற்றுக்கல. கல்யாணத்துக்கு அப்புறம் என் வீட்டுக்காருக்காகவும் என் பிள்ளைகளுக்காகவும் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. ஃபஸ்ட்டு என்ன கற்றுக்கிட்டீங்க? ஃபஸ்ட்டு நான் கற்றுக்கிட்டது இது இட்லி, தோசை இதெல்லாம் கற்றுக்கிட்டதே. அதில் ஃபஸ்ட்டு ஒரு ரெசிபி ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பீங்கல்ல, அது ரெசிபியா? புதுசெல்லாம் இல்லை, பழசே இருந்தால் கூட நீங்கள் கல்யாணம் ஆன புதுசில் பண்ணுவீங்கல்ல, அப்போ இதை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு மாமியார் கற்றுக் கொடுத்ததோ இல்லை உங்கள் ஹஸ்பண்டு அது மாதிரி? அது வந்து இது பொட்டுக்கலை உருண்டை, அப்புறம் அதிரசமே கற்று ஆரம்பிச்சிட்டேன். முறுக்கு, அது மாதிரி ஸ்நாக்ஸ் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்காக எல்லாம் கற்றுக்கிட்டேன். ஓகே ஓகே. இந்த சாம்பார் ரசம் அதெல்லாம்? சாம்பார் ரசம்னா அப்புறம் அப்படியே ஒவ்வொன்றா முன்னாடியே கற்றாச்சு எல்லாமே. ஓகே ஓகே. கல்யாணம் பண்ணி முடிச்சோம். நீங்கள் பண்ணுறதே அவருக்கு என்ன பிடிக்கும்? நான் பண்ணுறதுல அவருக்கு பிடிச்சது பரங்கிக்காய் பால் கூட்டு. பரங்கிக்காய் பால் கூட்டு. உங்கள் பையனுக்கு?
பசங்களுக்கு எல்லாமே சாப்பிடுவாங்க. ம். நான் பண்ணுறது இதுதான் எல்லாமே இல்ல ஸ்பெஷல். அம்மாவும் போது எல்லாருக்குமே எல்லாமே ஸ்பெஷல் ஸ்பெஷல் தான். தான். பட் ஆமா. ஏதாவது ஒரு டிஷ் வந்து எங்க அம்மா பண்ண மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அது ஆமா. கேக்குறேன். நான் பண்ணுறதுல வந்து சாம்பார் பிடிக்கும் பசங்களுக்கு. சாம்பார் பிடிக்கும். இப்போ உங்க பேத்திக்காக வந்து நிறைய பேத்திக்காக snacks இப்போ புதுசு பண்ணுவீங்கல்ல? புதுசாக கற்றுக்கிட்டு இருக்கேன் நான். ஆ. அவ்வளோதான். அவங்க இப்போ இருக்கிற காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றா கற்று செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். அதை வந்து நீங்க அப்படியே மாடிஃபை பண்ணி ஆமா. இந்த காலத்து ஆமா. வெர்ஷனுக்கு மாத்தி. அதுக்கு மாதிரி மாற்றிட்டேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிறது. கோச்சிச்சு. இப்போ மாவு நம்ம அரிசி மாவை ம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் கட்டிப்படாமல். ஓகே. அடுப்பை சிம்ல வச்சிடலாம். சிம்மில் வச்சு ம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அடுப்பை சிம்ல வச்சிருங்க. ஆ. அளவு வந்து 1 கப் மாவுக்கு 2 கப் 2 தண்ணி. கப் தண்ணி. அவ்வளவுதான். இதெல்லாம் சேர்ந்து வரணும். அப்புறமா நம்ம ஆமாம். ஆக்சுவலி இடியாப்ப மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சிட்டு பிசைஞ்சிக்கணும் இல்லையா? ஆமாம். இப்போ இதுலயே இடியாப்பமும் நல்லா வரும்ல? இது நல்லா வரும் இடியாப்பம். இது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்னால நம்ம இப்படி பண்ணுறோம். ஆமா. புதுசாக பண்ணுற பசங்களுக்கு வந்து நம்ம தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு ம். மாவை ஒரு பவுலில் வச்சுட்டு ம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஓகே. ஆ. கையில் சூடு பொறுக்கிற அளவுக்கு பிசைஞ்சுக்கலாம். மாவை பவுல்ல வச்சுன்னு ஊத்தி ஊத்தி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சுக்கலாம். இது நம்ம நல்லா தெரிஞ்சனால நம்ம இது மாதிரி பட் நீங்க பண்ணுறோம். சொல்ற அளவு பர்ஃபெக்ட் இல்லையா? அதனால Perfect-ஆ நமக்கு இருக்கு. இதே நமக்கு, மாதிரி பண்ணாலே வந்துடும். வந்துடும். நான் Off பண்ணிடவா? பண்ணிடலாம். பாருங்க சேர்ந்து உருண்டு வந்திருக்கு பாருங்க. அவ்வளவுதான். அவ்வளோதான். இது கொஞ்சம் இது நல்லா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம். ஆறின உடனே. ஆறணுன்னு. இது நல்லா ஆறட்டும். ஓகே. அதுக்குள்ள நம்ம இந்த பக்கம் வந்து இட்லி பானை வச்சிருவோம். இட்லி பண்ணி வச்சு மாவு கொஞ்சம் சூடாக இருக்கும். ம். அதனால கொஞ்சம் கையில் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாமா. ஓகே. தேங்காய் எண்ணெய் இல்லையா? தேங்காய் எண்ணெய் ஆ. விட்டுட்டு ம். மாவு நல்லா இது பண்ணும் கையில் சூடு பொறுக்கிற வரைக்கும். ஓகே. கொஞ்சம் கொஞ்சமா கூட போட்டு பிசைஞ்சு ஆ, இழுத்து இழுத்து பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சிக்கலாம்ல நம்ம? பிசைஞ்சுக்கலாம். ஓகே. இந்த கை பொறுக்கிற சூடு கை இருக்கணும். பொறுக்கிற சூடு இருக்கணும். ரொம்ப ஆறியும் நம்ம பிசையக்கூடாது இல்லையா? ஆமாம். அப்போ வந்து நமக்கு ம். உருண்டை கரெக்டாக வராது. சரி. ம். இப்போ இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருட்டி உருட்டி எடுத்துக்கலாம். எடுத்துக்கணும். ஆக்சுவலாக ஒரு ஊர் எந்த ஊர்? சொந்த ஊர்? திருச்சிமா. திருச்சி. ஊரில் ஃபேமஸ். எங்கள் ஊரில் ஃபேமஸ் வந்து பங்களான்னு ஒரு பலகாரம் செய்வாங்க. அது எப்படி? அது வந்து இது துவரம் பருப்பு, ம். அரிசி ம். எல்லாம் ஆட்டிக்கணும். நம்ம ஆட்டுற மாதிரி ஆட்டிட்டு ஓகே. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு அதை பொரிச்சு எடுப்பாங்களோ? ஆமாம் எண்ணெயில் எண்ணெயில. பொரிச்சு எடுப்பாங்க. சொல்லுங்க. இது வெங்காயம், சின்ன வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி போட்டு கொத்தமல்லி தழை எல்லாம் நிறையா போட்டு ம். கொஞ்சம் திக்கா ம். அடப்பதத்தை விட கொஞ்சம் திக்கா இது பண்ணிக்கணும். மாவு வந்து அரைச்சு ஆமா. தட்டி போடுவாங்களா இல்லை கரண்டியில் மொண்டு ஊற்றணும். ஓகே. ஆக்சுவலி தட்டி கூட போட்டாலும் அது பூரி மாதிரி தட்டி போட்டோம்னா அது வந்து தட்டு வடை மாதிரி ஆயிரும். ஓகே. நம்ம இப்படி மொண்டு ஊற்றினோம்னா தான் நம்மளுக்கு நல்லா வடை மாதிரி நல்லா பெருசாக வரும். ஓகே. இப்போ உருட்டி ரெடி ஊற்றி ஆயிடுச்சு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சுமா. இப்போ நம்ம இட்லி பண்ணி தண்ணி கொதிச்சிருச்சு. சரி. கொதிச்சதுக்கப்புறம் அதில் எடுத்து வைக்கிறோம். ஆக்சுவலா தண்ணி நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் வச்சா கொதிச்சதுக்கப்புறம் சீக்கிரம் ஆயிடும். சீக்கிரம் வெந்துடும். இட்லி கூட அப்படிதானே நம்ம ஊத்தணும். இட்லியுமே அது மாதிரி தான். ம். அவசரப்பட்டு நம்ம தண்ணி கொதிக்காம வச்சிட்டோம்னா ரொம்ப லேட் ஆகும். ம். மூடி வச்சுக்கணும். இவ்வளோ நேரம் வேகணும். ஒரு 3 மினிட்ஸ் வேகணும். ஆமா, ஏன்னா தண்ணி தண்ணி நல்லா கொதிச்சதுனால கொதிச்சிருக்கு. அதனால இது ஏற்கனவே மாவு வெந்த மாவுனால எல்லாம் நல்லா ஒரு 3 நிமிஷம் வெந்தா போதும். ஒரு 3 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ வெந்திருக்கோம் இல்லையா? வெந்திருக்குமா? பார்த்துடலாமா? பார்த்துடலாம். ஆஃப் பண்ணிடுறேன். பண்ணிடுங்க. பாருங்க. வெந்துருச்சு. பாருங்க, நீங்க தொடும்போதே தெரியும். நல்ல மெதுவாக இருக்கு. இப்போ பிளேட்ல மாறி பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டாம வரும். இது மாதிரி வரணும். அதுக்காக நம்ம செய்யும்போது பக்குவமாக செஞ்சுட்டோம்னா அது ஒட்டாது. ஒரு 4 வாட்டி செஞ்சா உங்களை மாதிரி கண்மதிப்பா தண்ணி விட்டுறலாம். கண்ணு மதிப்பாக விட்டுடலாம். இப்போ இருக்கிற பசங்க வேலைக்கும் போயிட்டு இதெல்லாம் டக்கு டக்குலாம் செய்ய முடியாது பாவம் நமக்கு. அவ்வளோதான். இப்போ நல்லா ஆறிக்கு. இது தாளிக்க போறோம் நம்ம. இது வந்து இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். சரி. இப்போ இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணணும். ம். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்காதவங்க எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இந்த எண்ணெய் காய்ட்டும். அதுக்குள்ள நீங்க பால் கொழுக்கட்டைக்கு நம்ம இப்படி தானே பண்ணுவோம். பால் இந்த மாதிரி இதே மாதிரி தான் பண்ணுவோம். உருட்டிட்டு என்ன பண்ணணும்னு சொல்லிடுங்க. உருட்டிட்டு நம்ம சரி, விநாயகர் சதுர்த்திக்கு யாராவது ட்ரை பண்ணுவாங்கல்ல? ஆமாம்
இது தேங்காய் பால் எடுத்து அதில் செய்யறதுனாலும் செய்யலாம். இல்லை இதே மாதிரி வேக வச்சு எடுத்துட்டு நம்ம பால் இருக்குல்ல, நார்மல் பால் கூட நம்ம தண்ணியில் கலந்து நல்லா கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கப்புறம் இந்த உருண்டையெல்லாம் அதில் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிச்சு நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கொஞ்சம் அது மேலே அரிசி மாவு கலந்து தூவி விடணும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பிடிக்கிறவங்க தேங்காய் துருவி போட்டு வெல்லம் ஸ்வீட்டு போட்டு பண்ணுறவங்களும் பண்ணலாம், இல்லை சக்கரை ஒயிட் சுகர் போட்டு பண்ணுறவங்களும் பண்ணலாம். ஆனால் நார்மல் பால் கொழுக்கட்டை வந்து நம்ம வெல்லம் போட்டு தான் பண்ணுவோம். வெல்லம் போட்டு சில பண்ணலாம். பேர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுலயே கூட இந்த உருண்டையை போட்டு அப்படியே வேக வச்சிடறாங்க. வேக வச்சு செய்யலாம். அப்படி நான் அப்படிதான் பண்ணுவேன். அது மாதிரி வேக வச்சுட்டு அப்புறம் வெல்லத்தை வந்து அதில் கலந்துடலாம். இறக்கும் போது தேங்காய் பால் சேர்க்கலாம், ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஓகே, சேம் இதே தான். பண்ணிட்டா போதும். இதே உருண்டை தான். இது வந்து நம்ம காரமா பண்றோம். பாதி பாதியா பண்ணிக்கலாம். பண்ணி வேலை முடிஞ்சு போயிடும் சீக்கிரம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இதில் வந்து தாளிக்கிறதெல்லாம் சேர்த்திக்குவோம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை கடலைப்பருப்பு. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம என்ன பொடி சேர்க்க போறோம்? இட்லி பொடி சேர்க்க போறோம். நான் இட்லி பொடியே சேர்க்க போறேம்மா. ஓகே, இட்லி பொடியில் என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க. சாதாரணமா பொடி வந்து உளுந்து, பச்சை கடலைப்பருப்பு, அப்புறம் தேங்காய் லைட்டா இதே மாதிரி வறுத்துட்டு. இட்லி பொடி இல்லையா? ஆமா, இட்லி பொடியிலையும் தேங்காய் போடுவேன். ஓ சரி சரி, ஓகே. கொஞ்சம் போட்டா நல்லா வாசமா இருக்கும். அதுக்காக அப்ப உளுந்து, கடலைப்பருப்பு, தேங்காய், வரமிளகா, பெருங்காயம். ஓகே ஓகே. இப்போ நம்ம இட்லி பொடியில அது இருக்கு. இப்போ தனியா இப்போ தனியா நம்ம வறுத்து அரைச்சி பண்றோம்ல. ஆமாம்மா. அப்ப அதுல தனியாவும் சேர்த்துக்கலாம். தனியா கொஞ்சம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் வாசத்துக்காக. அது நல்லதா இருக்கும். இதுலயே இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இட்லி பொடி. ஓகே, அவ்வளோதான். எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இட்லி பொடி இல்லை அப்படின்னா நம்ம வந்து கருவேப்பிலை பொடி கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொடி சேர்த்துக்கலாம், மிளகு பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். யாருக்கு எப்படி என்ன அப்படியே இல்லைன்னா சாம்பார் பொடி கூட போட்டுடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. அம்னி கொழுக்கட்டை ரொம்ப ஈஸி, ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற மாதிரி விட்டுட்டோம்னா இப்போ இருக்கிற குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஆமாம். பாருங்க, இந்த அம்னி கொழுக்கட்டை வந்து நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு தான் பண்ணணும்னு கிடையாது. நார்மல் டேஸில் வந்து நம்ம ஸ்நாக்காவோ இல்லை டிஃபனாக கூட நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் செலவாகும். இந்த இட்லி பொடின்னு இல்லை, நம்ம சாதாரணமாக வந்து கடலைப்பருப்பு, வரமிளகா, தனியா அதெல்லாம் வறுத்து தேங்காய்லாம் வறுத்து போடுவோம் இல்லையா, அந்த மாதிரியும் நம்ம போடலாம். இல்லை கருவேப்பிலை பொடி இருந்தால் அது கூட போட்டுக்கலாம். இது எல்லாமே என்ன பருப்பு பொடி கூட சேர்த்துக்கலாம். என்ன பொடி இருக்கோ இதெல்லாம் ஆப்ஷனல், நம்மளுடைய விருப்பம். பேசிக்காக வந்து உருண்டையை மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு எந்த பொடி வேணாலும் சேர்த்து பண்ணிக்கலாம் இல்லையாம்மா? ஆமாம்மா. இப்போ வந்து நம்ம பிளேட்டிங் பண்ணிடுவோம். நம்மளது ரெடி ஆயிடுது. நல்ல வாசனையா கமகமான இருக்கு. அம்னி கொழுக்கட்டை செய்முறை. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாயில் 2 கப்பு தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அது கொதிச்சதுக்கப்புறமா மாவையும் சேர்த்து போட்டு நல்லா கலரி விடுங்க. உருண்டு வருமா, அது தனியாக எடுத்து வச்சு கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இழுத்து பிசைஞ்சிட்டு உருட்டி விடுங்க. குட்டி குட்டியாக உருட்டி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் வந்து இட்லி பானையை ரெடி பண்ணி வச்சுருப்போம். நம்ம வந்து கொழுக்கட்டை உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அது ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். இந்த பக்கம் ஆவியில் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கருவேப்பிலையும் போட்டுட்டு இந்த வேக வச்ச கொழுக்கட்டையும் அதுலேயே சேர்த்துட்டு இட்லி பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டோம்னா நம்மளுடைய அம்னி கொழுக்கட்டை ரெடி. நம்மளுடைய அம்னி கொழுக்கட்டை வந்து ரெடி. எங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து விநாயகர் சதுர்த்திக்காக பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். நன்றி. நான் வந்து இப்போ அம்மணி கொழுக்கட்டை செஞ்சு காமிச்சிருக்கேன் எல்லாத்துக்கும். இது நீ இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாம் செஞ்சு பார்த்து நல்லா இருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வாய்ப்பு கொடுத்த ஜெயா டிவிக்கு நன்றி.
இன்னைக்கு எபிசோட்ல நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா பிடி கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்த்தோம், அப்புறம் அம்னி கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். கண்டிப்பா ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க சொன்ன அளவுல பண்ணீங்கன்னா 2 கொழுக்கட்டையும் ரொம்ப பிரமாதமா வரும். கொழுக்கட்டை பிடிக்கவே தெரியல அப்படின்னா கூட இந்த மாதிரி இந்த 2 கொழுக்கட்டை பண்ணி வச்சாலே போதும், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. நன்றி, வணக்கம். இது மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் வழங்கும் ரசிக்க ருசிக்க.